வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் 11th கொஷின்லேருந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 10th கொஷின் வரைக்கும் வீடியோஸ் போட்டாச்சு. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 11th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். Show that the relation R in the set A of points in a plane given by R equal to P comma Q, distance of the point P from the origin is same as the distance of the point Q from the origin is an equivalence relation. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செட்டு கொடுத்துருக்காங்க, என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். இங்கே அவங்க கொடுத்துருக்கிற செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளேனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் தான் அந்த செட்டு ஏல வந்து எழுதியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். ஆறுங்கிறது என்னென்னா பி கமா கியூ அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அது எப்போ எழுதலான்னா ஆரிஜின்லேருந்து பியோட டிஸ்டன்ஸும் ஆரிஜின்லேருந்து கியூவோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம இந்த பி கமா கியூங்கிற அந்த 2 பாயிண்ட்ஸையும் இந்த ரிலேஷனில் எழுதிக்கலாம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த ஆர் அப்படிங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆரிஜின்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து ஓபி. அதே போல் ஆரிஜின்லேருந்து இந்த கியூங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஓக்யூ. ஓபியும் ஓக்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த பி கமா கியூங்கிற பாயிண்ட்ஸை இந்த ரிலேஷனில் எழுதிக்கலாம். அப்போது ரிலேஷன் வந்து எப்படி எழுதியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் பி கமா கியூ சச் தட் ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ. ஓகே, இதுதான் ரிலேஷனுடைய கண்டிஷன். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற செட் என்னென்னா செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த XY பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது PQன்னு சொல்லி 2 பாயிண்ட் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து அதை எழுதணும்னா அதுதான் வந்து செட்டு ஏ அப்படிங்கிறது. ஆறுங்கிறது என்னென்னா பி கமா கியூன்னு 2 பாயிண்ட்ஸு. எப்படி கண்டிஷன் இருக்கணும், ஆரிஜின்லேருந்து பியோட டிஸ்டன்ஸும் ஆரிஜின்லேருந்து கியூவோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும்னா 3 கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன் என்னது, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். அப்போது ஓபி ஈக்குவல் டு ஓபி. ஓலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஓலேருந்து பியோட டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஒரே சேம் டிஸ்டன்ஸ் தானே மெஷர் பண்ணுறோம். இப்போ ஓபி ஈக்குவல் டு ஓபின்னு எழுதலாம். ஸோ வி கேன் சே ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் கண்டிஷன் வந்து சிமெட்ரிக் சொல்லணும். சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்னது, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிட்டு பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னா ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி எழுதலாம், ஓக்யூ ஈக்குவல் டு ஓபின்னு எழுதலாம் இல்லையா. பிகாஸ் இப்போது ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், ஓலேருந்து கியூ வரைக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓக்யூ ஈக்குவல் டு ஓபி ரெண்டுமே வந்து மாற்றியும் நம்ம சொல்ல முடியும். அப்போது ஆர்எஸ் சிமெட்ரிக். மூணாவது கண்டிஷன் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன எடுக்கிறேன், ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஓக்யூ ஈக்குவல் டு ஓஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இப்போது இந்த பிளேன்லேயே நான் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் ஆர் அப்படின்ட்டு. ஓலேருந்து ஆருக்குள்ள டிஸ்டன்ஸும் ஓலேருந்து கியூக்குள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து டிரான்சிட்டிவ் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுப்போம் இல்லையா. ஏ கமா பின்னு ஒன்று எடுப்போம், அடுத்து பி கமா சின்னு ஒன்று எடுப்போம். அதே மாதிரி தான் இங்கே ஓபி ஓக்யூ ஓக்யூ ஓஆர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணோன்னா ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ ஈக்குவல் டு ஓஆர். அப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஓபி ஈக்குவல் டு ஓஆர் அப்படின்னு எழுத முடியும். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், மூணாவது அதாவது டிரான்சிட்டிவ் கண்டிஷனும் வந்து வெரிஃபை ஆகுது. அப்போது ஒரு ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3மே இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் இல்லையா. ஸோ வி கேன் சே
R is an equivalence relation, hence proved. இப்போ அடுத்தது இதில் இன்னும் ஒரு இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Further, show that the set of all points related to a point P. Pங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டாக இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் is a circle passing through the point P with origin as the center. அதாவது இப்போ Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆரிஜின் தான் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம வந்து சர்க்கிள்னால் என்னன்னு சொல்லுவோம், இதுதான் வந்து ஒரு சர்க்கிள் இல்லையா. சர்க்கிள்ங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸை விச் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஒரு சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிளோட இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த எந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ சர்க்கிள் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் விச் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், லெட் த ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் த ஆரிஜின். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நான் வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P ஃபார்ம் ஏ சர்க்கிள். இப்போ ஓலேருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே நம்ம ஃபஸ்ட் எடுத்திருந்தோம். இதுதான் வந்து Pங்கிற பாயிண்ட்டு. இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், ஓலேருந்து P வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ஓலேருந்து P வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, திரும்ப இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கும், இந்த ஆரிஜின்லேருந்து 3 சென்டிமீட்டர்லேயே இருக்கும். இப்போ இது வந்து P1 அப்படின்னு எடுக்கலாம். Pக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்னாவே இங்கே நம்ம கண்டிஷன் படி எப்படி எடுக்கணும், ஆரிஜின்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுக்கணும். அப்போ இங்கே ஆரிஜின்லேருந்து P1ங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன் 3 சென்டிமீட்டரில். அடுத்து P2ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் 3 சென்டிமீட்டரில். அதே போல் P3ன்னு ஒரு பாயிண்ட்டு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். இப்படி நான் வந்து 3 சென்டிமீட்டரில் உள்ள ஆரிஜின்லேருந்து 3 சென்டிமீட்டரில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணனா அந்த எல்லா பாயிண்ட்ஸும் தான் இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸு. ஓகே, அண்ட் அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்குது. அதோட சென்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஆரிஜினாக இருக்குது. இப்போ இதை தான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த Pக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், Pக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து செகண்ட் கண்டிஷன். இதோட 11th கொஷின் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது 12th கொஷின். 12th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஏ ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிற செட்டு வந்து ஒரு பிளேனில் உள்ள செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், செட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, T1, T2 such that T1 is similar to T2. எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்கும் அந்த 2 ட்ரையாங்கிள்ஸை இந்த ரிலேஷன்லேயே நம்ம வந்து எழுதிக்கலாம். இதையும் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஈக்குவலன்ட் ரிலேஷனும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸு ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, T1 is similar to T2. சிமிலர் அப்படின்னாவே என்னென்னு சொல்லுவோம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது மேலேயே இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அதாவது இப்போது இது வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், 4, 6, 8. இந்த 2 ட்ரையாங்கிளும் தான் வந்து என்னென்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, இது 2 2s are 4. இந்த பக்கம் 3 இருக்குது, 3 2s are 6. இது 4 இருக்குது, 4 2s are 8. ஸோ இதே மாதிரி தான், பட் ரேஷியோ மட்டும்தான் வேறையாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸை தான் நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் இந்த ரிலேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து ரிஃப்ளெக்ஸிவோட கண்டிஷன் வந்து எழுதியிருக்கோம், A, பிலாங்ஸ் டு R. அப்போது T1ன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கினா கண்டிப்பாக அது வந்து அதே ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக தானே இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ABC. இப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ABC இந்த ட்ரையாங்கிள் வந்து
அந்த ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு எப்படி தான் இருக்கும்னா சிமிலராக தானே இருக்கும். அப்போ T1 is always similar to T1 அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் T1, T1 belongs to R. அப்போ R is reflexive அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து சிமெட்ரிக் சொல்லணும். சிமெட்ரிக்கு கண்டிஷன் என்னது? A, B belongs to Rன்னு எடுத்துக்கிட்டு B, A belongs to Rன்னு சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், T1 is similar to T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ T1ம் T2ம் சிமிலராக இருந்தால் டெஃபினட்டாக T2வும் T1ம் கூட சிமிலராக தானே இருக்கும். அப்போ T2 is also similar to T1. அப்போது T2, T1ம் Rல இருக்குது. therefore we can say R is symmetric. மூணாவது கண்டிஷன் டிரான்சிட்டிவ். இதே போல் தான் நமக்கு டிரான்சிட்டிவ்க்கு வந்து 2 எடுத்துக்கிட்டு மூணாவது கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணுவோம். அப்போது T1 is similar to T2 and T2 is similar to T3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா T1ம் T2க்கு சிமிலராக இருக்குது, T2 வந்து T3க்கு சிமிலராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக T1 வந்து T3க்கு சிமிலராக தானே இருக்கும். அப்போ இந்த 3 கண்டிஷனில் டிரான்சிட்டிவ் கண்டிஷனும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ் 3மே வந்ததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, consider 3 right angle triangles T1 with the sides 3, 4, 5, T2 with the sides 5, 12, 13, T3 with the sides 6, 8, 10. Which triangles among T1, T2, T3 are related? 3 triangle கொடுத்துருக்காங்க, 3க்கும் சில மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து T1 with sides வந்து 3, 4, 5. T2 ஓட சைட்ஸ் வந்து 5, 12, 13 கொடுத்துருக்காங்க. T3 ஓட சைட்ஸ் வந்து 6, 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, T1, T2, T3 இந்த 3 ட்ரையாங்கிளில் எந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரிலேட்டட் அப்படின்னாவே நம்ம இங்கே வந்து கொஷினில் என்ன கண்டிஷனோ அதை இங்கே வெரிஃபை பண்ணணும் இல்லையா. இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, சிமிலர் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே செக் பண்ண வேண்டியது எதுனா எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது 3, 4, 5 இருக்குது, இது வந்து 5, 12, 13 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது 2 வந்து சிமிலராக இருக்காது. ஆனால் இது 3, 4, 5, இது பார்த்தீங்கன்னா 6, 8, 10. அதாவது 3 2s are 6 இருக்குது, 5 2s are 10, 4 2s are 8. ரெண்டுமே என்ன ட்ரையாங்கிள் தான் அப்படின்னா இதுவும் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆங்கிள்ஸும் அதே தான் இருக்குது. இவங்க கொடுத்துருக்குற இந்த 3, 4, 5க்கு 6, 8, 10ங்கிறது தான் வந்து கரெக்டான ரேஷியோலையும் இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் அதாவது T1ம் T3யும் தான் நமக்கு இங்கே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஹியர் T1 and T3 ஆர் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது 2 சிமிலராக இருக்கிறதுனால T1 and T3 ஆர் ரிலேட்டட், T2 வந்து நாட் ரிலேட்டட். ஓகே, ஸோ இப்படி நமக்கு கொஷினில் கேட்கும் போது எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலேட்டட் எது 2ம் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ரிலேஷனில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை வந்து எந்த ட்ரையாங்கிள்ஸோ இல்லை எந்த ஆப்ஜெக்டோ நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள், அதுதான் வந்து ரிலேட்டட். ஓகேவா, ரிலேட்டடுக்கு வந்து தனியாக எந்த கண்டிஷனும் கிடையாது. நமக்கு ரிலேஷனில் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து எந்தெந்த ட்ரையாங்கிள்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட 12th கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 13. ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஆஃப் ஆல் பாலிகன்ஸ். இங்கே செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாலிகன்ஸ் தான் நமக்கு தேவையான செட்டு. ரிலேஷனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, P1 and P2 have same number of sides. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 பாலிகன்ஸையும் இந்த ரிலேஷனில் நம்ம எழுதிக்கலாம். இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆஸ் யூஷுவல் ஈக்குவலன்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலன்ஸை ப்ரூஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கண்டிஷனை பார்ப்போம். ஸோ இங்கே எனக்கு செட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் பாலிகன்ஸ். ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா P1, P2ன்னு 2 பாலிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கணும். ஓகே, இன் ஜென்ரல் பாலிகன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். பாலிகன் அப்படின்னா வந்து 3 சைட்ஸில் 3, 4, 5 அது மாதிரி, அதாவது 2 சைட்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 2 சைட்ஸுக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ 3 சைடில் ஸ்டார்ட் ஆகி 4, 5, 6 இப்படி எவ்வளோ வேணுமோ இருக்கலாம். அப்போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து மினிமம் வந்து 3 இருக்கும். அதை தான் நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம்.
பட் இங்கே நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற பாலிகன்ஸ் வந்து ரிலேஷனில் உள்ள பாலிகன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் உள்ள பாலிகன்ஸ் தான் நம்ம இங்கே ரிலேஷனில் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன். ஸோ அதுதான் வந்து A, A belongs to R அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஷன். ஃபார் எவ்ரி A belongs to capital A. ஓகே, செட்டில் தான் அதை எடுத்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன், ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனுக்கு P1 has same number of sides P1. இப்போது ஏதோ ஒரு பாலிகன், இப்போ இந்த ட்ரையாங்கிளையே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து P1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இந்த P1 have same number of sides as P1. ஒரே ட்ரையாங்கிளை தானே நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். அப்போ P1, P1 belongs to R அப்படின்னு வருது. ஸோ we can say R is reflexive. அடுத்தது சிமெட்ரிக் கண்டிஷன். சிமெட்ரிக் கண்டிஷனுக்கு A, B belongs to R எடுத்துக்கிட்டோம்னா B, A belongs to R அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், P1, P2 belongs to Rன்னு எடுக்கிறேன். அப்போ P1ம் P2ம் Rல இருக்குதுன்னா என்ன அர்த்தம், P1 and P2 have same number of sides அப்படின்னு அர்த்தம். இப்போ P1க்கும் P2க்கும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக P2 and P1 have same number of sidesன்னு எழுத முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே. அப்போ P1 P2ன்னு எழுதினாலும் ஓகே தான், P2 P1 அப்படின்னும் எழுதலாம். That is P2, P1 is also belongs to R. Therefore we can say R is symmetric. மூணாவது கண்டிஷன் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம், A, B, B, C ரெண்டுமே Rல இருக்குன்னு எடுத்துக்கிட்டு A, C வந்து Rல இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் P1 and P2 have same number of sides, P2 and P3 have same number of sides. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதான் வந்து P1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து P2, இது P3. ஓகே, வேறு வேறு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து எடுக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இப்போது P1, P2, P3ன்னு 3 ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். 3க்கும் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் போதும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நமக்கு கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ P1, P2 have சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸு அண்ட் P2, P3 have சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், P1, P3 also have same number of sides ன்னு சொல்லலாமா. That is P1, P3 also belongs to R. So we can say R is transitive. அப்போது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், R is an equivalence relation அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இங்கேயும் நமக்கு வந்து சம் எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். What is the set of all elements in A related to right angle triangle T with the sides 3, 4, 5? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், அதோட சைடு வந்து 3, 4, 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ரிலேட்டடாக உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் 3, 4, 5. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏங்கிற செட்டில் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே ரிலேட்டடாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், P1 and P2 have சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னால் அது ரெண்டும் ரிலேட்டடாக இருக்கும். அதுதான் இங்கே ரிலேஷனில் கொடுத்துருக்கிற கண்டிஷன். அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த அவங்க கொடுத்துருக்கிற இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் உள்ள பாலிகன்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எழுதணும்னா அதுதான் ரிலேட்டட் செட்டு. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு ஏல வந்து என்ன இருக்குது, பாலிகன்ஸ் இருக்குது. பாலிகன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் 3 சைட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ சைட்ஸ் வேணுமோ இருக்கலாம். அப்போ ஒரு பாலிகன் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கும், ஹெக்ஸகன் இருக்கும், நெக்ஸ்ட்டு பென்டகன் இருக்கும். இப்படி நிறைய என்னென்னலாம் நம்மளுக்கு என்னென்ன வரைய முடியுமோ எல்லாமே நம்ம வந்து வரையலாம். இது ஒரு இன்ஃபைனைட் செட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ரிலேட்டடாக அதாவது மேட்ச் ஆகிற பாலிகன்ஸை மட்டும்தான் நான் வந்து இந்த செட்டில் வந்து எழுத போகிறேன். அப்போ என்ன எழுதலாம், ரிலேட்டட் செட்டு. ரிலேட்டட் செட்டு எதுன்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் வரையலாம். ஏன்னா இங்கே நமக்கு கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போகும். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் 3 சைட்ஸ் தான், இந்த ட்ரையாங்கிளுக்கும் 3 சைடு தான். அப்போ இது வரையலாம். அடுத்தது இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயரு,
ஹெக்ஸகன் இதெல்லாம் நம்மளால் இந்த செட்டில் எழுத முடியாது, ரிலேட்டட் செட்டில். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை இருக்குது, இதுக்கு 4 இருக்குது, இதுக்கு 4 இருக்குது, இதுக்கு 6 இருக்குது. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஏன்னா இதுக்கும் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை 3 தானே இருக்குது. அப்போ இதுவும் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் வரைய முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஏன்னா இதுக்கும் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 3 தானே இருக்குது. இதுக்கும் 3, இதுக்கும் 3. அடுத்து இதுக்கு 4 சைட்ஸு வரைய முடியாது, இதுக்கு 5 சைட்ஸு இங்கே எழுத முடியாது. இது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3 தான். அப்போ இதை எழுதிக்கலாம். இது வந்து உண்டு. இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா அப்போ நம்ம ரிலேட்டட் செட்டில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், இந்த ஏங்கிற செட்டில் உள்ள எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம இந்த ரிலேட்டட் செட்டில் எழுத முடியும். அப்போ ரிலேட்டட் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். Okay, so the set of all triangles in A related to T with the sides 3, 4, 5. Set of triangles with the same number of sides. ஓகே, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போகிறோம். 3, 4, 5 தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு இங்கே கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போது செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னால் கண்டிப்பாக என்ன, எல்லா ட்ரையாங்கிளுக்குமே 3 சைடு தானே இருக்க போகுது. அப்போ செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்னு எழுதக்கூடாது, பாலிகன். ஏன்னா அந்த செட்டில் உள்ளது எல்லாமே என்னது, பாலிகன் தானே இருக்குது ஏங்கிற செட்டில். அப்போது அந்த செட் பாலிகனில் எதுக்கெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3 இருக்குதோ அதுதான் வந்து செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, இதோட 13th கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 14th கொஷின். அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.